நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவை போலீஸ் வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அது எப்படி சார் சொன்னது வர முடியும், எதுக்காக வரணும்னு சொல்லுங்கள், அப்போ தான் வர முடியும் அப்படின்ற மாதிரி மாயா சொல்ல, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, ஒழுங்காக வந்துட்டு வண்டியில் ஏறுங்க அப்படின்றாங்க. சீனு சொல்கிறாங்க, எப்படி சார் எந்த இடத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ தான் வந்துட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சீட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தானா சொல்கிறாங்க, மாயா போகாத, இவங்க கரெக்டாக உன்னை எந்த இடத்துக்கு கூட்டு போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு மாயாவை ஏற்றி கூட்டு போயிரு. அடுத்த சீனில் சீனவும் தனவும் குடுன்னு வீட்டுக்கு வர்றாங்க. ரகுராம் கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ அவள் எந்த வம்பை எடுத்து வச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீனுவோட அம்மா சொல்ல, அவங்க பாட்டி வந்துட்டு ஆமாம் சை அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ரகுராம் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரட்டு போட்டதை எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. சீனோட அப்பா கிட்ட வக்கீல் கால் பண்ணுங்க, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில் வந்துட்டு வர்றாங்க. பார்த்தா கரெக்டாக போலீஸும் வந்துட்டு மாயாவை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குடுன்னு மாயா ஓடி வந்து ஜானகி பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. என்னாச்சு சார், எதுக்கு அந்த மாதிரி கூப்பிட்டு போனீங்க பொம்பளை பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களோட விசா முடிஞ்சிடுச்சு, அவங்க வந்துட்டு இங்கே இருக்க முடியாது, அஃபீஸியலாக எங்களை வந்துட்டு இதை கவனிக்க சொல்லி ஆர்டர் வந்துச்சு, அதனால சார் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளைய காலேஜில் வச்சு இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு இது சரியா படுதா, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இல்லைன்னா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, இப்படியே ஸ்ட்ரைட்டாக படிக்கிற இடத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்ல, வேற வழியே இல்லை சார், எங்களை அர்ஜென்ட்டாக இந்த நியூஸை வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க, அதனால தான் இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு, இவங்க வேற எந்த தப்புலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, ரகுராம் சொல்கிறாரு, என்னம்மா ஐயா இதெல்லாம் பார்க்க வேணாமா, எதுக்கு வந்துட்டு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்ட அப்படின்னு சொல்ல, நான் ஆல்ரெடி அப்பா கிட்ட சொன்னேன், அவர் வந்துட்டு ஸ்டூடெண்ட் விசா வந்துட்டு அப்ளை பண்ணி நான் பக்கத்தில் இருக்க போலீஸ்க்கு வந்துட்டு அமுச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க, ஆனால் ஏன் இவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ உங்கள் அப்பா கால் பண்ணி என்ன எதுன்னு டீட்டெயில் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் அப்பாவுக்கு ஏகப்பட்ட டைம் கால் பண்ணிட்டேன், ஆனால் அவருக்கு வந்துட்டு கால் கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் சீனோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, போகவே இல்லை, இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்ல, சார் வேறு வழியே இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் 12 மணி நேரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு விசா கிடச்சிச்சின்னா சரி, இல்லாட்டினா இவங்களை கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிடும், அவங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அமெரிக்காவுக்கு அமுச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்ல, சாரு முகத்தில் எவ்வளோ சந்தோஷம், ஒரு முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்து அப்படின்ற மாதிரி பயங்கர வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. சார் நீங்களே பார்த்துக்கோங்க, இவங்க வந்துட்டு உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைன் போட்டு கொடுத்துருங்க, இவன் இந்த பொண்ணு காணும்னா அவ்வளோதான், நீங்கள் எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல, சீனோட அம்மா சொல்கிறாங்க, அப்படின்னா இந்த பொண்ணை நீங்களே உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ரகுராம் கோ வந்துடுது, என்ன பேசுகிற பத்மானி, நம்மளை நம்பி வந்த பொண்ணை இப்படி தான் வந்துட்டு வெளியில் அமுச்சு விடுவேன், எனக்கு மாயா மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லைண்ணே இவளை நம்ப முடியாதுல, அதனால தான் சொன்னேன் அப்படின்றாங்க, அதெல்லாம் ஒன்று நீ சொல்ல தேவை கிடையாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிடு, அவங்களும் வந்துட்டு அமைதியாயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு மாயா நீ விடாமல் வந்துட்டு உங்கள் அப்பா கால் பண்ணிட்டே எல்லாரும் மாயாவோட அப்பா கால் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரகுராம் வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. மாயா சோகமாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சாரு வர்றாங்க. என்ன மாயா எப்படியெல்லாம் ஆட்டம் போட்ட, இப்போ பாரு எப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு, நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட மோதி உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு, அப்பப்பா அதான் உன்னை ஒரேடியா அந்த கடவுளையே அங்கே பேக்கப் பண்ணி அமுச்சு விடுறாரு, கடவுளே என் பக்கம் தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, ரொம்ப ஆடாத சாரு அப்படின்றாங்க. நான் ஆடவே இல்லை மாயா, ஆனதெல்லாம் நீ தானே பார்த்தைய, உன்னை எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தினேன்னு, இனிமே நீ அமெரிக்கா போய் திருப்பி நீ ஸ்டூடெண்ட் விசாவில் இங்கே வந்து என் கல்யாணத்தை நிறுத்தங்களையும் நான் கல்யாணம் முடிச்சு ஹனிமூனே போயிடுவேன், அது மட்டும் கிடையாது ஹனிமூனுக்கு அமெரிக்காலாம் வரமாட்டேன், கவலைப்படாத, நான் வேற ஏதாவது வந்துட்டு போய்க்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் இங்கே இருந்தா என்ன அங்கே இருந்தா என்ன, உன் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வேற யாருக்கிட்டே போய் சொல்லி என்கிட்ட சவால் விட்டல, கண்டிப்பாக என் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என்ன நாளையே ஃபஸ்ட்டு ஒரு நாள் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதையும் பார்த்துடலாம், நான் எங்கே இருந்தாலும் கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, எதுவுமே சாரு வந்துட்டு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிற, மாயா மட்டும் வந்துட்டு அத்தாடி கிளம்பப்பா போ அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு ஜானகியும் தனமும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மாயா போகிறாங்க. அம்மா மாயா போயிடுவாளம்மா, அவள் ஏம்மா இங்கே வரணும், எதுக்குமா இப்போ போகணும், நாங்கள் எவ்வளோ பாசமாக இருந்தோம் தெரியுமா அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு மாயாவும் அழுதுகிட்டே உள்ளே வராங்க. மாயா அப்படின்னு சொல்லிட்டு தனம் போய் கட்டி பிடிக்கிறாங்க. எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணி இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, ஜானகி அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உன் அம்மாவும் இப்படி தான் என்கிட்ட சொல்லிட்டு போனா, ஆனால் திருப்பி வரவே இல்லை, அது மாதிரி நீயும் வருவியா என்னன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க மாயா. அடுத்து வெளியில் ரூமை விட்டு வெளியில் வந்ததுமே, கண்டிப்பாக எனக்கு ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கணும், இல்லாட்டினா நான் சீனு விட்டு ஒரேடியாக பிரிஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் சீனு வந்துட்டு மாயா கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணது, இவளை காப்பாற்றிட்டு சாக்கடிச்சது சீனுக்கு, அதெல்லாம் வந்துட்டு நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு சீனு முன்னாடி சாரியெல்லாம் கட்டிட்டு வந்து, சீனு
அப்படின்னு சொல்லி கூப்பிட சீனு வந்து திருப்பி பார்க்குறாங்க. மாயா சேரியெல்லாம் கட்டியிருக்க, எங்கே போகிற அப்படின்னு கேட்க கோவிலுக்கு தான் அப்படின்றாங்க. நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டதுமே நீ வேறு யாராவது கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சீனி சொல்லிவிட ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சேலை கட்டி நான் உன் கூட தான் வந்துட்டு கோவிலுக்கு வந்தேன், இப்போ நான் மறுபடியும் ஆசைப்பட்றேன் உன் கூட தான் போகிறேன்னு, அடுத்த நாள் நான் இங்கே இருப்பேனா என்னன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக மாயா நீ இங்கே இருப்ப, கண்டிப்பாக உனக்கு விசா கிடைக்கும், நீங்கள் தான் இருப்ப, அதை என் உள் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்ல, அப்படியா சீனு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சீனும் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. ஆமாம் நான் வந்துட்டு இங்கேருந்து உன்னை அமுச்சு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டைலாக் பேச மாயாவும் சீனுவே பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.